என்னம்மா செய்ய போகிறீங்க இன்னைக்கு? இன்னைக்கு வாழைப்பூ சட்னி செய்ய போகிறேன்பா. இதுக்கு வாழைப்பூ வந்து நான் அந்த நார் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுக்கிறேன். நடுவில் இருக்கிற அந்த குச்சி மாதிரி இருக்கிறத எடுத்துட்டிங்களா? ஆமாம், நரம்புன்னு சொல்லுவாங்க. அதுக்கு தேவையான ஐட்டம்பா கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, வெங்காயம் ஒன்று கட் பண்ணி வச்சுக்கிறேன், தேங்காய் ஒரு பில்லை பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிறேன், தக்காளி, புதினா. எத்தனை தக்காளிம்மா எடுத்துக்கினீங்க? ஒரு 3 தக்காளி கட் பண்ணி வச்சுக்கிறேன், இஞ்சி ஒரு சின்ன துண்டு, ஒரு பூண்டு, ஒரே ஒரு பச்சை மிளகாய். சரிம்மா. இப்போ எப்படி சேர்த்துணும்? ஆமாப்பா. இப்போது கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கீங்களா? கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுக்கிறேன். கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். இப்போ உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் ஒன்று, பூண்டுமா, இஞ்சி, புதினா, வெங்காயம், தக்காளி போட்டுக்கலாம். அதுக்கு தேங்காய் போட்டுக்கலாம். வாழைப்பூ புளியும் பண்ணி வச்சுருந்தோம்னா அதையும் போட்டுக்கலாம். உப்புமா தேவையான கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். சின்ன துண்டு புளிமா, ஏன்னா இது வாழைப்பூ தூக்கும், அது தெரியாத இருக்கிறதுக்கு புளி போட்டுக்கணும். வதக்கிட்டிங்களாம்மா? ஆமாம்மா, தட்டில் கொட்டி ஆற வச்சுக்கிறேன். ஆறுந்து மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். சரிம்மா. அரைச்சிக்கலாமாம்மா? ஆமாம், ஆறிச்சுன்னா இப்போ ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டுப்பா, இப்போ அரைச்சி தாளிச்சிட்டேன். வாழைப்பூ சட்னி ரெடி ஆயிடுச்சுப்பா. நீங்களும் அந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டாக இருக்கும்.